Hi students, welcome to KC Botany, 11th Botany and Biobotany. அதாவது Pure Science Botany students, Biology Botany students கான ரொம்பவே முக்கியமான வீடியோ தான். Both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்மே ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இயர் வைஸ் கொஷின்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அண்ட் பியூர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 11th நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸோட கொஷினை லெசன் வைஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொரு லெசன்லையும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. போத் பியூர் சயின்ஸு அண்டு பயாலஜி பாட்னி. ஸோ பயோசுவாலஜி நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது தமிழ் மீடியம் கொஷின்ஸு. ஸோ இது இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் பார்ப்போம். ஸோ தமிழ் மீடியத்தில் லெசன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கொஷின் நம்பர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது பிபி அப்படின்னு இருந்தால் பயோபாட்டனி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ பயோபாட்டனி அப்படின்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்ட கொஷின். அதுக்கடுத்து இங்கே பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஷின்ஸு. ஸோ இது ஒவ்வொரு லெசன் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்துருக்காங்க. இயர் வைஸாகவும் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் இயர் வைஸாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிறதும் அதே போல் தான். பிபி அப்படின்னா பயோபாட்டனி, அதுக்கடுத்து பி அப்படின்னா பியூர் சயின்ஸ் பாட்டனி. ஸோ இதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும். இந்த கொஷின்ஸ் படிக்கலாமா? தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு எந்த கொஷின்ஸும் படிச்சுக்கலாம். பிபி போட்டிருக்கிறதும் பி போட்டிருக்கிறதும் படிச்சுக்கலாம். அதே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பின்னு போட்டிருக்கிறத படிக்க தேவையில்லை. அதாவது பாட்னி கொஷின்ஸ் கொஞ்சம் தேவையில்லை. என்னென்னா இந்த நியூக்கிள் இதெல்லாமே பியூர் சயின்ஸுக்கு பயாலஜிக்கு கிடையாது. அதனால் நீங்கள் இந்த கொஷினை தேடி என்ன தேவையில்லை, அடைய தேவையில்லை. ஸோ சப்போஸ் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிளக்டோஸ்டீல் எல்லாத்துக்குமே இருக்குது. அதுக்கடுத்து பிக்னோஸ்டீல். இந்த பிளக்டோஸ்டீல் பாருங்கள், இங்கே ஒரு கொஷினு, இங்கே ஒரு வாட்டி, அதுக்கடுத்து இங்கே ஒரு வாட்டி, இங்கே ஒரு வாட்டி, 4 டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளக்டோஸ்டீலே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதனால் இதிலே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இங்கே ஒரு வாட்டி 5 டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளக்டோஸ்டீல் கொஷின்ஸு 2வது லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து புக் பேக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, நல்லா படித்து வச்சிங்க. அதுவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இயர் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல இருக்கிறத பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். இது 3rd லெசனில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸு. அதுக்கடுத்து இது 4th லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. சரிங்களா, எல்லாத்துக்குமே பயோபாட்னி அண்ட் பயோசுவாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுறாங்க பிடிஎஃப், ஆனால் லைக் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து இது 7th லெசனில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸு. இது 8th லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. அதுக்கடுத்து 9th லெசன். ஸோ கொஷின்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த லெசன்ஸில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது 10th லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. இது 11th லெசனு. ஸோ இது 12th லெசனு. அதுக்கடுத்து இது 13, 14, இது பார்த்தீங்கன்னா 15. ஸோ இந்த லெசன்ஸ்லேருந்துலாம் என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய கொஷின். இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே மைண்டில் வச்சிங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணுறேங்க. அதில் பிடிஎஃப் இதெல்லாமே ஷேர் பண்ணுவோம். அதேமாதிரி 1 மார்க்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. 1 மார்க்ஸும் அப்டேட் பண்ணியாச்சு. சுவாலஜிக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். பயோசுவாலஜிக்கு இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எஃபோர்ட் எடுத்து எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் யாருமே லைக் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது, இந்த கொஷின்ஸ் எல்லாமே அதுவும் குறிப்பாக நம்ம அப்ரூவ் பண்ணுற கொஷின்ஸ் எல்லாமே வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஓரமாக வச்சுட்டு உங்கள் ஸ்டாஃப் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ எந்த ஒரு ஸ்டாஃபும் எக்ஸாம்ஸ்க்கு கொஷின்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய கொஷின்ஸை தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. 2 மார்க்ஸ் தனியாக, 3 மார்க்ஸ் தனியாக அண்ட் 5 மார்க்ஸ் தனியாக. ஸோ நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த லெசன்ஸில் அதிகமாக 5 மார்க்ஸ் இருக்குது, எந்த லெசனில் அதிகமாக 2 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்டர் வைஸாக கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நல்லா தெளிவாக பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபைனலாக
5 மார்க்ஸ். ஸோ ஒவ்வொரு லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் 10 5 மார்க்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதை படித்தாலே எல்லா லெசனும் உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா கவர் ஆகிடும், எல்லா கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பயோசுவாலஜி இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி தனித்தனியாக 3 மார்க் கொஷின்ஸு, அதுக்கடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நோட்லேயுமே கொடுத்துருக்காங்க. பாட்னி அப்படின்னா என்ன, பி அப்படின்னா பாட்னியோட பப்ளிக் கொஷின்ஸு, பிபி அப்படின்னா பயோபாட்னியோட பப்ளிக் கொஷின்ஸ். சரிங்களா, இதெல்லாமே பாருங்கள் 5 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பயோசுவாலஜி அப்டேட் பண்ணுறோம். அது வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ பயோசுவாலஜி வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் பயோசுவாலஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.